ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி கரெக்டாக வந்து டே 30 ஆகிடுச்சு. டே ஃபஸ்ட்டு இந்த டயட் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் என்னோடய வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 79.900 இருந்தேன். நான் அந்த வீடியோ அப்போது சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா லாஸ்ட் நாள் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ட்டு. இப்போது டே 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய அம்மா வீட்டில் இருக்கேன். ரீசன் எல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே இருக்கேன். இங்கே வச்சு இன்றைக்கி நான் வெயிட்டு செக் பண்ணுறப்போ என்னோடய வெயிட் வந்து காலையில் 76.800 இருக்கேன். கரெக்டாக வந்து ஒரு 3 கிலோ 100 குறைச்சிருக்கேன். ஸோ வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வழக்கம் போல் தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். டெய்லி வந்து காலையில் ஒரு கப்பு டீ, சாயங்காலம் ஒரு கப்பு டீ எடுத்துப்பேன். அது டயட்டில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இனிப்பு போடாமல் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா இந்த முளை கட்டின பயர் இருக்கு இல்லையா, அந்த பயர் கூட அப்புறம் வந்து கொஞ்சம் மாதுளை விதம், கொஞ்சம் மாதுளை பழத்தோட விதை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக வந்து லெமன் ஜூஸ், ஒரு 2-3 ட்ராப்பு லெமன் ஜூஸ் போட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பயர் முளைக்கட்டை வைக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது, இது ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இது கூட வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட போட்டு சாப்பிட்லாம். எனக்கு அது பிடிக்காது, இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் இப்படி எடுத்திருக்கேன். இது மட்டும் கிடையாது, இந்த கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி இது எல்லாமே நம்ம முளைக்கட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதெல்லாம் எடுக்கிறப்போ டயட்டில் இருக்கிற அந்த ஒரு இதே இருக்காது. ஏன்னா இது சாப்பிட்றப்போ வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு அடிக்கடி சும்மா பசிக்காது. இதெல்லாம் வெயிட் லாஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. அடுத்ததாக வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறும் நெத்திலி மீன் வச்சு எடுத்திருந்தேன். இன்னும் டே 30 ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வேறு காய் எதுவும் எடுக்காமல் வெறும் நெத்திலி மீன் வச்சு சாப்பிட்ருந்தேன். இன்னையோட டயட்டு முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம நாளைக்கும் டயட்டில் இருக்க வேண்டியதாக இருக்கும். டயட் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். இது வந்து ஒரு 30 நாள் இல்லை ஒரு 10 நாள் ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இடையில சில நாள் நம்ம சீட் பண்ணுவோம், சில விஷயங்கள்னால தவிர்க்க முடியாத விஷயங்கள்னால டயட்டை விட்டு நம்ம வெளியே வருவோம். ஸோ அதெல்லாம் நார்மல் தான். ஆனால் டயட்டை ஆரம்பித்தோன்னா ஒரு 30 நாளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினைச்சு ஷார்ட் டைமில் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறப்ப தான் நிறைய பிரச்சனைகள் வருது. டயட்டை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எடுத்து கொண்டு போகிறீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் அதை கொண்டு போக முடியும். இல்லை இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதை வந்து நான் உடனே நிறுத்த போகிறேன், இதை நான் 10 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வெயிட் போட தான் செய்வீங்க. அதனால் இது ஒரு லைஃப் ஸ்டைல் தான். இதை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண தான் செய்யணும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லா உணவும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரியும் ஆரோக்கியமாக அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. இப்போலாம் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் என்னால் டயட்டை கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியுது. ஈவினிங் மறுபடியும் ஒரு கப் டீ எடுத்திருந்தேன், இனிப்பு இல்லாமல் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த கிரேவி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் இது மட்டும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் நான் லோ கார்பு டயட்டில் ஃபாலோ பண்ணுறதுனால நான் லஞ்சுக்கு மட்டும்தான் ஒரு ஹை கார்பு வர மாதிரி பார்த்துப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் இந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். அதனால் இப்படி எடுத்திருந்தேன். டெய்லி ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி டயட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நான் என்னோடய டயட்டில் வந்து செய்ய முடியாத சில விஷயங்கள்னால் அந்த எக்ஸசைஸும் வாக்கிங் இது ரெண்டும் தான் இப்போதைக்கு தடைப்பட்டுட்டு இருக்குது. அதையும் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் ஒரு பொருள் வந்து இன்றைக்கி நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து. இது வந்து என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 281 அப்படின்னு நினைக்கிறேன்னா. இதோட ரேட்டு நான் இதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்ட விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இது எதுக்காக வாங்கினேன்னா, நம்ம இப்போ வீட்டில் வந்து டீ எல்லாம் போட்டுட்டு மிச்சம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம வீட்டில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருப்போம், இந்த குழந்தைங்க வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போ ஒரு கப்பு டீ மட்டும் இருக்கும், அதை வந்து தனியாக சூடு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தனியாக ஒரு கப்பில் வச்சு சூடு பண்ண கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா அது வந்து இந்த பாத்திரம் வந்து நாசாகாது. ஏன்னா எனக்கு இந்த கப்பெல்லாம் என்னோடய வீட்டில் கப்பு பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு கப்பு டீ எல்லாம் வச்சு சூடாக்கி கப்பு கருகி போயிடுச்சு. அந்த கலரே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி டக்குன்னு ஒரு கப்பு டீயோ இல்லை ஒரு கப்பு டீ ஏதாவது டக்குன்னு போடணும் அப்படின்னா இதில் வச்சு போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காக இது வாங்கியிருந்தேன்.
ஸோ இப்படி தான் என்னோட டே போச்சு. உங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் வெயிட்டு செக் பண்ணுறப்போ சில நாள் ஏறி இருக்கும், சில நாள் இறங்கி இருக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ணி தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. ஒரே நாளில் வந்து அந்த 3 கிலோவும் டெய்லி குறையெல்லாம் இல்லை. ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், அந்த மாதிரி தான் வெயிட் குறைஞ்சிது. அது வீடியோ ரெகுலராக பார்த்து உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.